நிகழ்ச்சியில் அடுத்ததாக நூலின் ஆசிரியர் பாலமுருகன் ஏற்புரை வழங்குவார். கலை இலக்கிய நான்குக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இந்த வேளையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, 15 நிமிடத்திலே பேசி முடிக்க வேண்டும் என்று. சரி, எல்லோரும் நலன் கருதி நான் விரைவாக முடித்திருக்கிறேன். எனக்கும் சினிமாவுக்கான தொடர்பு என்ன, இதை பற்றி தான் நான் பேச இருக்கேன். நான் ஏன் சிறுவர்கள் சினிமாவை தேர்ந்தெடுத்து இதை ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் என்ற காரணங்களை உங்கள் முன் சொல்ல இருக்கின்றேன். அடிப்படையில் சொல்லப்போனால் நான் ஒரு கெட்டு போனவன், சினிமா பார்த்து கெட்டு போனவன். வீட்டில் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சினிமா பார்த்து கெட்டு போகாதான்னு. பரீட்சை காலம் வந்துட்டா பெரும்பாலும் நம்மள்ட்ட இருந்து அதிகமாக தவிர்க்கப்படுவதை அது சினிமாவாக தான் இருக்கும். அறைக்குள்ள போயிடணும், படிக்கணும், சினிமா பார்க்கக்கூடாது. ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா சினிமா பார்ப்பாங்க. நானும் வீட்டில் இருந்து கவர்மெண்ட் சென்டர் காமெடி வந்து நல்லா சிரிப்பேன். உங்களுக்கு அங்கேயிருந்து ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை வரும், ஏய் கேட்கலாம் பாருன்னு சொல்லி. ஸோ எப்போ இன்னொன்று, நான் ஏன் சிறுவர்களுக்கு அந்த கதை களத்தை சிறுவர்கள் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன் என்றால், எனக்குள் ஒரு சிறுவன் இருக்கின்றான். அதாவது ஒழுக்கம் ஒழுக்கம் என்று ஒழுக்கத்தையே அதிகமாக உதற்றி கொண்டிருக்கும், ஒழுக்கத்தை பெரிய உதாகரமாக காட்டிக் கொண்டிருக்கிற சமூகத்தில் என்னுடைய குழந்தைத்தனங்களை பொதுவில் காட்ட முடியாது ஒடுங்கி போன ஒரு சிறுவன் எப்பொழுதும் எனக்குள் விழித்துக் கொண்டிருக்கான். நான் பார்த்த இந்த அத்தனை சினிமாக்களும் அந்த எனக்குள் ஒடுங்கி போன அந்த சிறுவனை எழுப்பச் செய்தது, அவனை விழிக்கச் செய்தது என்று சொல்லலாம். அந்த ஒவ்வொரு சினிமாவும் காட்ட முடியாத போன என்னுடைய குழந்தைத்தனங்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வடிகாலாக இருக்குது என்று சொல்லலாம். அதன் மூலம் எத்தனையோ வகையான நான் சந்தித்த என் வாழ்நாளில், ஆசிரியராக பணியாற்றிய என் வாழ்நாளில் நான் சந்தித்த எத்தனையோ வகையான சிறுவர்களை, அவர்களை அந்த சினிமாவின் மூலம் தொடர்புபடுத்திக் கொண்டு அவர்களையும் கூடவே என்னையும் சேர்த்து என்னால் மீட்க முடிந்தது. அந்த அளவுக்கு நான் பார்த்த அத்தனை சினிமாவும் மிகவும் முக்கியம் வாய்ந்த சினிமாக்கள். சினிமா என்றால் நமக்கு ஒரு மேலோட்டமான பார்வை இருக்கும். எப்பொழுதும் சினிமா என்றால் வணிகம் சார்ந்தது, சினிமாவுக்கு ஒரு பெரிய வியாபார சந்தை இருக்கிறது, ஒரு பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் இதில் சினிமாவில் பங்கேற்கிறது என்று நம்மளுக்கு ரொம்ப ஒரு மேலோட்டமான பார்வை இருக்கும். கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், மனிதன் கலையை படைத்தான், கலை மனிதனை படைத்தது, எல்லாம் கலைகளுக்கும் மூலதனமான மனிதன் தான் என்று. அதே கார்ல் மார்க்ஸ் பிறகு ஒரு காலகட்டத்தில் குறிப்பிடுகிறார், பண்ட உற்பத்தி முறை வந்ததும் சமூகத்தில் இருந்த அத்தனை கலையும் தொழில்மயமாக்கப்பட்டது, நிறுவனமயமாக்கப்பட்டது. ஒரு பெரிய இந்த உற்பத்தி நீரோட்டத்தில் அதோட அத்தனை கலை அம்சங்களையும் இழந்து ஒரு பெரிய வணிகமாக உருவெடுத்தது. ஒரு வெகுஜக, அதை சார்ந்த ஒரு பெரிய வெகுஜன ரசனை அதற்கு பிறகு உருவானது. ஒரு கலை என்பது ஒரு தீவிரமான ஒரு விஷயம், கலை என்பது விவாதத்துக்குரியது, கலை என்பது எழுச்சிக்குரிய என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மந்தமாகி அது அந்த பண்ட உற்பத்தி முறைக்கு பிறகு அது சமூகத்தோடு கரைந்து விட்டது என்று கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். இந்த மாதிரி வியாபாரமான இந்த சினிமா பெரிய வியாபார சந்தையாகிட்ட சினிமா வந்து எப்படி அதற்குள் இருக்கும் மாற்று சினிமாவை அடையாளம் கண்டு சினிமா சார்ந்த நம்முடைய சிந்தனை எப்படி வளர்த்துக் கொள்வது, சினிமா என்பது கலை என மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலை நான் நினைக்கிறேன். சினிமா இப்போது சினிமா சூழல் எப்படி இருக்கிறது என்றால், ஆதவன் அவரோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாரு, பதிப்பத்தார் கேட்டவுடன் முட்டையிட்டு கொடுக்கும் பண்ணை கோழிகள் மாதிரி இன்னைக்கு சினிமாக்கள் வந்து ரொம்ப மலிவான ஒரு சூழல் வந்து அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு வகையான மசாலா சினிமாக்கள் என்று சொல்லலாம். சரி, சினிமாக்கள் எத்தனை வகைப்படும்? கலாச்சார சினிமா, எத்னிக் சினிமா, சப் எல்டர் சினிமா, அடித்தட்டு மக்களுக்கான சினிமா அல்லது வெளிமநிலை மனிதர்களுக்கான சினிமா, நான் லீனியர் சினிமா, கமர்ஷியல் சினிமா, ஆர்ட் சினிமா, டிராமட்டிக்கல் சினிமா, எக்ஸ்பெரிமெண்டல் சினிமா, ரியலிசம் சினிமா, நியூ ரியலிசம் சினிமா, தேசிய சினிமா, முற்போக்கு சினிமா, நவீன சினிமா, பின்னவீன சினிமா, சரியலிச சினிமா, கோட்பாட்டு சினிமா, இலக்கிய வகை சினிமா, என்டி கல்ச்சுரல் சினிமா, காலனியல் சினிமா, போஸ்ட் காலனியல் சினிமா, கழக சினிமா என இந்த பட்டியல் நாட்டுக்கு நாடு வேறுபடும். சினிமா அத்தனை முக்கியமான ஒரு கலையம்சம் கொண்ட ஒரு வடிவம். ஆனால் இந்த சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கலை குறித்த ஒரு சிந்தனை எழுந்து வருகிறது என்று நமக்கு தெரிகிறது. இன்று நான் சினிமா பற்றி இத்தனை முக்கியத்துவம் குறித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சினிமாவின் மூலம் பாதிக்கப்பட்டே நான் வந்து இலக்கியத்துக்கு நுழைந்தேன்.
ஒரு அகிரா குருசோவோட ரஷமான் படம் முக்கியமான ஒரு படம். அந்த படத்தை பார்த்த பிறகே வந்து என்னால் வந்து ஒரு மாற்று சினிமா அடையாளம் காண முடிந்தது. எனக்குள்ள இந்த சிறுவனை வந்து மீட்டெடுக்க முடிஞ்சது என்று சொல்லலாம். அந்த ரஷமான் படம் பார்த்தீங்கன்னா அது திரைக்கதை அமைப்பே வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் உள்ளது. ஒரு மைய சம்பவம், ஒரு சமுராயோட மனைவி வந்து கற்பழிக்கப்படுவாள். அது வந்து இந்த மலைக்கொள்ளன் வந்து அந்த சமுராயோட மனைவி கற்பழித்து அந்த சமுராயை கொண்டு விடுவான். இதுதான் மைய சம்பவம். பிறகு 4 பேர் வந்து அந்த சம்பவத்தை விசாரிப்பாங்க. முதல்ல அந்த விறகு வெட்டுற அந்த வழிபோக்கன் வந்து அவன் ஒரு கதையை சொல்லுவான், அங்க உண்மையான நடந்தது என்று. பிறகு அந்த கற்பழிக்கப்பட்ட பெண் வந்து அவர் கதையை சொல்லுவான், அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுவாங்க. பிறகு அந்த அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த மலைக்கொள்ளன் வந்து தன்னுடைய அவனோட பார்வையிலிருந்து அந்த கதையை சொல்லுவான். பிறகு அந்த இறந்து போன அந்த சமுராயக்கான அவனை வந்து மீடியம் மூலம் திரும்பி கொண்டு வந்து அவனை கதை சொல்ல விடுவாங்க. பிறகு அந்த படம் முடிந்து போயிடும். அவ்வளவுதான். 4 வகையான ஒரு 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 மைய சம்பவத்தை 4 கதை சொல்லிகள் வந்து நம்ம படைத்துட்டு போவார்கள். ஸோ நமக்கான தேர்வு என்ன, நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த உத்தி முறை ஒரு திரைக்கதையை ஒரு மைய படைப்பை வழங்குவதற்கான உத்தி முறை என்னை பெரிதும் பாதித்தது. இப்படியான டெக்னிக்ஸ் மூலம் வந்து கதைகளை சொல்லலாம் என்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ அதன் மூலம் வந்து என்னால் வந்து அப்போ சினிமாவில் எடுக்க முடியாது. அதனால வந்து சிறுகதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி, அடுத்ததாக நான் சந்தித்த மனிதர்கள், அதாவது 5 ஆண்டு கால ஆசிரியர் தொழிலில் நான் சந்தித்த சிறுவர்கள், அவர்கள் வந்து எனக்குள்ள ஒரு சினிமா ரசிகன், அதை இதுக்கு முன்ன பார்த்த சினிமா ரசிகனை வந்து வெளிக்க செய்தார்கள். அவர்கள் வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தது. நான் சந்தித்த நான் எதிர்கொண்ட என்னோட மாணவர்கள், அவர்களுக்கு வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அந்த எல்லா பிரச்சனையும் வந்து ஒரே வகை மாதிரியாக தான் வந்து பார்க்கப்பட்டது, அடையாளப்படுத்தப்பட்டது. ஏன்னா கல்வி பிரச்சனை, ஆனால் படிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னணியில் சமூகம், பொருளாதார இடைவெளி, வறுமை, குடும்ப அமைப்பு, இப்படி பல காரணங்கள் இருக்கின்ற ஒரு மாணவன் இன்னைக்கு படிக்க முடியாம போறானா, அவன் பின்தங்கிய ஒரு நிலையில போறானா, அதுக்கு பற்பல வகையான காரணங்கள் இருக்கின்றன. ஆனா இன்னைக்கு கல்வி உலகம் என்ன செய்யுதுன்னா, அந்த அத்தனை பிரச்சனையும் ஒரே மையத்துல வைத்து பார்க்குது, ஒரே காரணங்கள் சொல்லுது அந்த பிரச்சனைகளுக்கு. ஆனால் வந்து நான் பார்த்த அந்த படங்கள் மூலம் வந்து அந்த மாணவரோட பிரச்சனையை வந்து வேறு மாதிரியான அணுக முடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு. எடுத்துக்காட்டாக ஒரு மாணவன், அவன் வந்து அதிகம் பேச மாட்டான் வகுப்புல, அவனிடம் சொற்கள் இல்லை, பேசுவதற்கான சொற்கள் இல்லை. ஸோ அது ஒரு தடை. ஒரு கல்வி அடிப்படையில் பார்க்கும்போது வந்து அவனுக்கு வந்து சொற்களை செய்ய உச்சரிக்க முடியல, அவனை எடுத்துக்கூட்டி வாசிக்க முடியல, ரொம்ப மேலோட்டமான ஒரு பார்வையாக இருந்தது. ஆனால் நாங்கள் அவனோட குடும்ப பின்னணி ஆராயும் பொழுது அவங்க அப்பா வந்து வாய் பேச முடியாதவர். வீட்டில் 3 குழந்தைகள், அவங்க அப்பா ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம், அவங்க அப்பா வாய் பேச முடியாதவர். அதனால காலம் முழுக்க அவங்க அம்மா வந்து கைச்சாடி தான் பேசுவாங்க அவங்க அப்பாட்ட. அவங்களோட பகிர்தல், அம்மாவுக்கும் அப்பாவுக்கு மத்தியிலான பகிர்தல் வந்து வெறும் உடல் மொழி தான். பிறகு எப்படி அந்த குடும்பத்தில் வரக்கூடிய குழந்தைகள் வந்து அவர்களிடம் சொற்கள் இருக்கும்? அந்த ஒரு பாதிப்பில் வரக்கூடிய குழந்தைகள் அவன் வந்து உடல் மொழி தான் அவன்கிட்ட இருக்கு. எத்தனையோ முறை அவனிடம் கம்யூனிகேஷன் செய்து பார்த்தோம், அவனிடம் வரக்கூடிய அதிகபட்சமான இது வந்து உடல் மொழி தான், அவனிடம் சொற்கள் இல்லை. ஸோ இதுக்கு வந்து அந்த குடும்ப பின்னணி ஒரு காரணம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வாய் பேச முடியாதனால அவங்க அம்மா அப்பாவுக்கு தொடர்பு வந்து உடல் மொழி தான். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னொரு மாணவன் ரொம்ப அதிகம் பேச மாட்டான், அவன் மௌனமாவே இருப்பான் வகுப்புல. நானும் எப்படியோ கடுமையான முயற்சிகளை எடுத்து பார்த்தேன், அவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை, எப்பொழுதும் மௌனமா இருப்பான். பிறகு விசாரித்த போது வந்து அவங்க கொஞ்சம் குடும்ப சிதைவு இருக்கு, குடும்ப பிரச்சனைகள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைகள் இருக்கு அவங்க குடும்பத்துல, அப்புறம் 2 மனைவி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அந்த அடிப்படையில் அந்த குடும்ப அமைப்பே வந்து சிதைந்து போயிருக்கு. அதனால வந்து பையன் பெரும்பாலும் வந்து மௌனமா இருப்பான். எவ்வளவு பெரிய அறிவுரை சொன்னாலும் ரொம்ப அலட்சியமா தூக்கி வீசிட்டு வெளியே வந்து வேடிக்கை பார்ப்பாரு. அவன்கிட்ட அதிகபட்சமா அவன்கிட்ட எதுவுமே நான் எதிர்பார்க்க முடியாது. அந்த இலவச சத்து உணவு கிடைக்கிறது என்பதற்காக பள்ளிக்கு அனுப்பப்பட்ட ஒரு பையன். பிறகு ஒரு காலகட்டத்தில் வந்து அவன் வந்து நான் ரொம்ப நாள் பள்ளிக்கு வரல, போய் பார்த்த போது அவங்க அப்பா வந்து ஓடி போயிட்டதாகவும், அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து அவங்க குடும்பம் வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. ஸோ அந்த காலியான அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருந்தது. அந்த வெறுமையை நான் தரிசிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள பெரிய ஒரு சலனம். அடுத்ததாக பயிற்சி காலகட்டத்தில், ஆசிரியர் அந்த பயிற்சி காலகட்டத்தில் பிண்டான்னு சொல்லி அலுஸ்தாருக்கு உள்ள ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஒரே தமிழ் பள்ளி, 20-30 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மாணவனை சந்தித்தேன். அவன் வந்து இந்த உடல் அமைப்பு, அவனோட உடல் உறுப்பு, இந்த முகம் எல்லாமே வடிவெல்லாம் வேற மாதிரி இருந்தது. எனக்கு எப்பொழுதும் அந்த பையன் ஒரு சந்தேகமா இருக்கும். ஆனா அவன் வந்து பையன் மிக திறமையானவன், கணிதத்துல திறமையானவன். ஆனா அவனுக்கு அடிப்படையில் நடத்தை பிரச்சனை இருக்கும், மாணவர்களை சண்டை போறது பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஆனா அவனோட உடல் அமைப்பு குறித்து எனக்கு எப்போ ஒரு கேள்வி இருக்கும். அந்த பையன் பார்க்கறதுக்கு தமிழ் பையன் மாதிரி இல்லையே, இந்திய பையன் மாதிரி இல்லையே சொல்லி எப்பவுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா அதை நான் பெரிதுபடுத்திக்கல.
பிறகு அவங்க வீட்டை பார்க்கும்பொழுது கூட அவங்க அம்மா வந்து கால நேரத்துல வந்து நல்லா தண்ணி போட்டு உட்காந்துருப்பாங்க தெளிவா. சரி, அந்த மாதிரி ஒரு சூழல். எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அந்த மாதிரி அந்த பையன் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கானே, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கானே, அவனுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸை இவ்வளவு அபாரமா செய்யக்கூடிய எந்த ஒரு ஆரம்ப அடிப்படை பயிற்சி எதுவுமே இல்லை. சாதாரணமா சொல்றதுதான் நான் இயல்பாவே அவன் ரொம்ப திறமையா இருக்கான். இது குறித்தும் அவனோட உடம்பு நிறைய சந்தேகம் இருக்குது. பிறகு விசாரிக்கும் பொழுதும், தலைமை ஆசிரியர் விசாரிக்கும் பொழுதும், அந்த காலகட்டத்துல இந்த தோட்டப்புறங்கள் வந்து வெளியிட்டு இருந்து சீனாட்டில் வாங்கிய காலகட்டத்துல அந்த தோட்டத்திலேருந்து வந்து அந்த இந்திய பெண்கள் வந்து வேலைக்காக கொண்டு போவாங்கல்ல, அந்த கொண்டு போறது சீனர்கள் தான் கொண்டு போவாங்க. அந்த முதலாளிமார்கள் சீனர்கள் வந்து அவங்களுக்கும் இந்த இந்திய பெண் தொழிலாளிகளுக்கு ஏற்பட்ட கள்ள ஒரு வாழ் பிறந்தது அந்த பையன். அந்த மாதிரி ஒரு 3 மாணவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. இதையும் அந்த ப்ரூஃப் ஃபேன்ஸ் ப்ரூஃப் ரைபிட் சொல்லி அந்த அரசாதி குழந்தைகள் இருக்காங்க. அதை என்னால் தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. யாருக்கும் இருந்து கலப்பால் ஒரு பிறந்த பிள்ளை தான். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த முப்பெரும் வேலிகள், ஆஸ்திரேலியா மிக முப்பெரும் வேலிகள் சொல்லுவாங்கல்ல, அதை அமைக்கிறதுக்காக வந்த அந்த ஆங்கிலேயர்களுக்கும் அங்க உள்ள பழங்குடி பெண்களுக்கு பிறந்தவர்களும் அந்த அரசாதி குழந்தைகள். பிறகு ஆஸ்திரேலியா அரசாங்கம் என்ன செய்யுது, அவங்களுக்கு தனியா ஒரு காப்பகம் அமைத்து ஆஸ்திரேலியாவின் தேசிய பழக்கங்களையும் ஆஸ்திரேலியாவின் தேசிய அடையாளங்களையும் அவங்களுக்காக திணிப்பதற்காக அவங்களை வந்து வலுக்கட்டாயமா குடும்பத்திலேயே பிரித்து கொண்டு போய் அந்த காப்பகத்தில் அடைத்து வைத்து அவர்களை பயிற்றுவிக்கிற என்ற ஒரு பாவனையில் அவர்கள் சமூகத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் ஒரு கேவலம் அவர்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி பிரித்து வைத்திருக்கார்கள். அந்த காலகட்டம் அவர்களுக்கு பயிற்சி அளித்த காலகட்டம் வந்து அவர்களை வந்து உண்மையாகவே ஆஸ்திரேலியன் ஒரு தேசிய குடிமகனாக உருவாக்க வேண்டிய நோக்கம் இல்லை. அரசாங்கத்துக்கு என்ன நோக்கம் என்றால், அரசாங்கம் அனுமதி பெற்ற காப்பகம் அவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவர்கள் கலப்பு என்பது சமூகத்தின் ஒரு ஒழுக்கத்தை வந்து பாதிக்கும் என்ற ஒரு பொதுவான பார்வை. ஸோ இந்த மாதிரியான நான் பார்க்கும் ஒவ்வொரு சினிமாவும் நான் வாழ்வோடு வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஏதோ ஒரு செய்தி வந்து இந்த சினிமா சொல்ல வருது. அடுத்தா பார்த்தீங்கன்னா டிக்லேசியான்னு சொல்லுவாங்க. அதாவது சொற்களை வாசிக்க முடியாம எழுத்துக்களை கூட்டி வாசிக்க முடியாத இந்த பிரச்சனை வந்து டிக்லேசியா சொல்லுவாங்க. இந்த டிக்லேசியான நோய் வந்து இந்த குறையை வந்து கல்வி உலகம் ஒரு நோயா பார்க்குது. அதாவது அவனால எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியல, அவனால வந்து படிக்க முடியலன்னா அவன் வந்து ஒரு பின்தங்கிய மாணவன் வந்து சொல்லப்படுது. ஆனா அவனுக்குள்ள வேறொரு பகுதி ரொம்ப தீவிரமா இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலுடைய ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி அடையாளம் கண்டு அந்த இடத்தில் வைத்து அவன் அங்கீகரிப்பதன் மூலம் இந்த பலவீனங்களை கடந்து வரதுக்கு அவனால் உதவ முடியும். நீங்க தேரிசமின் பாரு அந்த அமெரிக்கான் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். டிக்லீஸ் என்பது நோய் இல்லை, திரும்ப அந்த நோய் என்று அடையாளப்படுத்தி அந்த இடத்துல வைத்து அவனை சீரமைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையாக இருக்கிறது அது. ஆனா வந்து அந்த பள்ளிக்கு ஓவிய ஆசிரியர் வரும் அந்த அமெரிக்கான், அந்த பையனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, ஓவிய திறமை இருக்கு சொல்லி அந்த பகுதியை அவனுக்கு கூட விழிப்பா இயங்கி கொண்டிருக்க அந்த பகுதியை கூர்மைப்படுத்துவது மூலம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறாரு. எந்த ஒரு மாணவன் சரி அங்கீகாரம் கிடைத்தால் கண்டிப்பா அவன் வந்து அவனோட மற்ற பலவீனங்கள் எல்லாத்தையும் அவனால் கடந்து வர முடியும். ஆனால் முதலில் அவனுக்குள்ள ஆற்றலா இருக்க அந்த பகுதியை வந்து அவனை வந்து அங்கீகரிக்கணும். டிக்லேசியா என்பது ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன பிரச்சனை தான். அந்த மாணவர்கள் இன்னொரு திறமை அடையாளம் கண்டு அதை வளர்ப்பது மூலம் அதையெல்லாம் கடந்து வர வைக்க முடியும் என்ற ஒரு சாத்தியப்பாடுகளை வந்து அந்த சினிமா ஏற்படுத்துது. இந்த மாதிரி எத்தனையோ பள்ளியில நீங்க பார்க்கலாம், எத்தனையோ மாணவர்கள் டிக்லேசியா பிரச்சனை மாணவர்கள் இருக்காங்க. கல்வி உலகம் அதை நோயா பார்க்குது இல்லை, அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அது வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்றால் ஏதோ ஒரு பகுதி ஏதோ ஒரு ஆற்றல் வந்து அவனுக்குள்ள இருக்கு, அந்த ஆற்றலை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு படங்களும் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டு ஆராய்கின்றது சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள்ல முக்கியமா வந்து ஒரு இலக்கிய படைப்பாளியை வந்து கவர்றது வந்து கதை சொல்லி தான். இந்த கதை சொல்லி தான் வந்து முக்கியமான கூறு. இந்த வாய்ஸ் ஓவர் சொல்லுவாங்க இல்லையா, படக்காட்சிகளோட வந்து பின்னாடி வந்து ஒரு கதை சொல்லி எப்பவுமே வந்து கதையை சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தின் கதை சொல்லி அடையும் பொழுது அந்த குரலை உள்வாங்கும் போது நமக்குள் ஏற்படும் சலனங்கள், நமக்குள் ஏற்படும் பாதிப்பு தான் அந்த சினிமாவை நேசிக்க வைக்கிறது. எடுத்துக்காட்டாக வந்து கட்டது தமிழ், அண்மையில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கியமான படம். ராம் இயக்கிய கட்டது தமிழ் படம் சமூகம் கொண்டாடக்கூடிய காதல், நட்பு, தாய்மை இது போன்ற அந்த புனிதங்களில் இருந்து மாறுபட்ட ஒரு குரல் தான் வந்து அது அந்த தமிழ் படித்து வேலை இல்லாமல் போராடி இறுதியில் சிதறண்டு போகும் ஒரு இளைஞனின் குரல். ஒரு இலக்கியவாதியா அந்த படத்தை பார்க்கும்போது என்னால் அந்த கதை சொல்லி வந்து அடையாளம் காண முடியுது. இதுதான் ஒரு இலக்கியவாதிக்கும் சினிமாவுக்கும் உள்ள ஒரு முக்கியமான தொடர்பு. அந்த படம் முழுக்க ஒரு கதை சொல்லி நம்மோட பயணம் செய்கிறான். அவனுடைய குரல் தான் நம்ம வழிநடத்தி செல்கின்றது. அதிகாரங்களையும் அரசியலையும் நம் கொண்டாடும் அனைத்தையும் வந்து அவன் கேள்விப்படுத்துகிறான். அவன் விரக்தியின் மூலம், அவன் வெறுப்பின் மூலம், அவன் வெறுமையின் மூலம் அந்த இந்த சமூகம் கொண்டாட அத்தனை புனிதங்களையும் அவன் கேள்விப்படுத்துகிறான்.
நம்ம ஒரு பாதுகாப்பான கலாச்சாரத்துக்கு வசிக்கும் நமக்கு அந்த குரல் கொஞ்சம் எரிச்சலா இருக்கக்கூடிய நமக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கலாச்சார பின்புலம் இருக்கு, ஒரு வசதியான பாதுகாப்பான ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குரல்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய எரிச்சலாகவும் வெறுப்பூட்டதாக இருக்கும். ஆனால் அதையும் வந்து நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தணும். அடுத்தபடியாக சில முரண்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா இது மக்களை அதிகமாக சிந்திக்க வைக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட அரசியலை முன்னெடுக்க ஏதாவது ஒரு சில முரண்பாடுகளை கவனப்படுத்தணும். சினிமா அதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க பார்க்கக்கூடிய சினிமாவின் மூலம் அந்த சினிமா சொல்லும் அரசியலை வந்து நம்ம கவனப்படுத்தி அதற்குள்ள உள்ள முரண்பாடுகளை நம்ம விவாதிப்பதன் மூலம் நம்ம ஒரு புதிய சிந்தனை வளர்த்துக் கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக வந்து ஹேராம் படம் பார்த்திருப்பீங்க. ஹேராம் படம் வந்து ஒரு முக்கியமான படம் என்று சொல்லப்படுது. அந்த படத்தோட அரசியல் என்ன, அந்த படத்தோட அரசியல் என்ன பார்க்கும்பொழுது அது நம்ம விவாதத்துக்கு உட்படுத்த முடியும். அது அந்த 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 படம் முன்னெடுக்கும் அரசியல் என்ன என்பதை கண்டறிய முடியும். இது மூலம் ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் உருவாது, ஒரு தீவிரமான சிந்தனை, ஒரு பகிர்தல். சினிமா பார்த்து கெட்டு போயிடுவோம், அதை பார்க்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இல்லை. இந்த மலிவான இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய கதாநாயகர்களை கொண்டாடக்கூடிய அந்த வழிபாட்டு தளத்தில் வரக்கூடிய சினிமா முன்வைத்து நம்ம சினிமா பத்தி பேச முடியாது. அதெல்லாம் மசாலா சினிமா. சினிமா நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. நீங்க பார்த்து நீங்க இந்த புத்தகத்தில் அனைத்து சினிமா வந்து கல்வி, பொருளாதாரம், அரசியல் என முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கவனப்படுத்துகின்றது. இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு கொண்டு போறோம். இன்னைக்கு வந்து முக்கியமான உலக சினிமா திரையிடல், உலக சினிமா திரைப்பட விழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரி, இந்த ஹேராம் படத்தை பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் பிரச்சனையால இந்தியா வந்து ஒரு பெரிய பிரிவினைக்கு உள்ளாகுது. அப்ப ஒரு RSS ஒளினான ஒரு அந்த சாகிப் ராம் என்பவன் எப்படி ஒரு இந்து மத அந்த கட்டுப்பாட்டுக்குள் அந்த மத அடிப்படை வாதத்துக்குள் இருந்து கொண்டு காந்தி என்ற ஒரு அடையாளத்தை பார்க்கிறான். பிறகு எப்படி அந்த காந்தி என்ற அடையாளத்துக்கு முன்னா வந்து மனமாற்றம் கொள்கிறான் என்ற ஒரு ஒற்றை பார்வை உடையது. காந்தியை கொள்வதற்கான அத்தனை நியாயங்களும் இந்து மத அடிப்படைவாதத்தின் வைத்து விவாதிக்கப்படுது, தர்க்கம் செய்யப்படுது. அதோட இன்னொரு பார்வை வந்து அந்த இந்தியா பிரிவினை என்பது ஒரு பெரும் அரசியல். அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி தான் வந்து அந்த படம் பேசுது. இப்படி ஒவ்வொரு படமும் அந்த படத்தோட பலவீனம் மூலம் நம்ம ஒரு வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ள முடியும், ஒரு வரலாற்றை நம்ம மறு ஆய்வு செய்ய முடியும். இது அத்தனை வகையான சாத்தியங்களை வந்து ஒரு சினிமா உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வந்து நம்ம ஒரு சாதாரண விஷயம். சினிமா பத்தி நான் வந்து எங்க பள்ளி தலைமை போய் காட்டிய போது, சினிமா பத்தி எழுதி என்ன பண்ண போறீங்க, அது என்ன இருக்கு, அதை பத்தி எழுத நீங்க கதை எழுதிங்க, சினிமா பத்தி எழுதுறீங்க. அது காளிதாஸ் சொன்னாரு, ஒரு படத்தை நாங்க 20 தடவை பார்க்கணும். என்ன கொடுமை சாமி இது, வேலையே இல்லையா உங்களுக்கு, ஒரு படத்தை 20 தடவை பாக்குறீங்களா, என்ன கொடுமை இது. அப்படி இல்ல, சினிமானது ஒரு பெரிய பரப்பு. நீங்க லட்சக்கணக்கில் போய் சினிமா வந்து தியேட்டர்ல பாக்குறாங்க, கோடி கணக்கில் டிவிடியில எடுத்து பாக்குறாங்க. இத்தனை பெரிய பரப்பை கொண்ட இந்த கலை அம்சத்தை மீண்டும் மீண்டும் கலை என நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகையால் வந்து நல்ல சினிமாக்களை அந்த தலைமுறை கொண்டு போங்க. இந்த சினிமாவின் மூலம் சமூகத்துக்குள்ள அடங்கி கிடக்கும், ஒடுங்கி கிடக்கும் சில விஷயங்களை வந்து நம்ம எழ செய்ய முடிகிறது என்று தெளிவை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்துங்க. தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு கொண்டாடக்கூடிய பல சூழல்கள் இருக்கின்றன. பத்திரிகைகள் வந்து நடிகைகள் தொப்பலையும் தொடையும் காட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியெல்லாம் நமக்கு வேணாம். அதெல்லாம் வந்து ஒரு வகை வணிக சந்தை, அது ஒரு வணிக சமரசங்கள். இதெல்லாம் விடுத்து சினிமா வந்து சமரசத்துக்கு அப்பாற்பட்டது, இந்த வாழ்க்கையை அடையாளம் காட்டக்கூடியது என்று சொல்லிக்கொண்டு, இந்த புத்தகம் உருவானதுக்கு முக்கியமான காரணம் வல்லினம் மற்றும் நவீன். அவர் தான் வந்து உங்களால் வந்து இந்த குழந்தைகள் சினிமா பற்றி எழுத முடியும். பொதுவாக சினிமா பற்றி நான் எழுதிட்டு இருந்தேன். நீங்க வந்து சினிமா குழந்தைகள் சினிமா பற்றி எழுதுங்க தேர்ந்தெடுத்து சொல்லும் பொழுது நான் அதுக்கான குழந்தைகள் சினிமா தேர்ந்தெடுத்து பார்த்து அந்த படங்களை பற்றி எழுதுறதுக்கு ரொம்ப உற்சாகம் முடியாது, வாய்ப்பு கொடுத்து எல்லாம் நவீன் தான். அவருக்கு இந்த வேலையை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்து ஒரு அவங்க யோகி சொன்னாங்க 18-20 கொடுத்துருவாங்கன்னு, நான் 29 இதெல்லாம் கட்டுரை கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டிய சூழல். ஒவ்வொரு கட்டுரையும் வந்து பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கும். இந்த சினிமா எடுக்கப்பட்ட பின்னணி, இந்த சினிமாவோட சமூகம், அந்த சினிமா எடுக்கப்பட்ட நிலத்தோடைய பொருளாதாரம், அந்த சினிமா எடுக்கப்பட்ட நிலத்தோடைய அரசியல், இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து தேடி ஆராய்ந்து இது எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ள புகுத்த வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா நம்ம சாதாரண ஒரு விஷயத்த கட்டுரை என்ன சொல்லும் பொழுது அதுக்கான சில தகவல்கள்லாம் சரியா இருக்கணும். சும்மா நம்ம கட்டுரையை கொடுக்க முடியாது. அந்த வகையில என்னோட பல தொல்லைகளை சகித்துக் கொண்ட என் குடும்பத்தார்களுக்கும் இந்த வேலையை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உற்சாகப்பட்ட சக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இலக்கியத்துக்கு அப்பாற்பட்டு இன்னும் பல கலை வடிவங்களை நம்ம வந்து இந்த மாதிரியான தீவிர விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சூழலில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.